அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான். இந்த 4ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து, வீடு, வண்டி, வாகனம், கூட்டுத் தொழில் இந்த மாதிரியான விஷயத்த குறிக்கிறது. அடுத்தது 7ஆம் பாவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கணவன், மனைவி, நண்பர்கள் இந்த மாதிரியான விஷயத்தையும் குறிக்கும் இல்லையா? ஸோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகருக்கு ஒரு விதமான அழுத்தத்த குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல ஜாதகர் வந்து இந்த கன்னி லக்னம் போகும்பொழுது, தாயையும், தாரத்தையும் இரு கண்கள் போல பாவிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, அம்மாவால மனைவியையும், மனைவிக்காக தாயையும் வந்து பிரியக்கூடிய சூழல் வந்து இந்த கன்னி லக்னம் போகும்பொழுது ஏற்படுத்தி விடுமானா, கண்டிப்பா ஏற்படுத்தி விடும். ஸோ இந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகர் வந்து ரொம்ப கவனமா இருந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்நிலைய வந்து சமாளிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, மர்மாங்கல்யம் கட்டணும் அப்படிங்கிறத வந்து இங்க வலியுறுத்துவோம். அது வந்து ஒரு பரிகாரமாவும் இவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதேபோல ஜாதகருடைய கணவன் அல்லது மனைவி 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து ஜாதகருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஆலோசனைய வந்து ஜாதகர் ஏத்துக்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப்ல எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் இல்லாம ரொம்ப சுமூகமா போகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம்.